அங்கும் தருவார். சொல்ல 2 காரியம் செய்கிறாரு. உங்களை மகிழ்ச்சியாக்குகிறார், உங்களை சந்தோஷப்படுத்துகிறார், உங்களுக்கு பலன் தருகிறார். சொல்லுங்க, என் பலன் கொடுக்கிற கர்த்தர். சின்ன சின்ன காரியங்கள், யார் உங்களை பாராட்டுறாங்களோ இல்லையோ, யார் புகழறாங்களோ இல்லையோ, யார் உங்களை கைத்தட்டுறாங்களோ இல்லையோ, பரலோகம் உங்களுக்காக கைத்தட்டும், பரலோகம் உங்களை பாராட்டும், பரலோகம் உங்களை புகழும். உலகத்தின் புகழ்ச்சி வஞ்சக புகழ்ச்சி, புரியல? உலகத்தின் புகழ்ச்சி வஞ்சகத்தின் புகழ்ச்சி தற்காலிகமானது. இதே நாவு உங்களை குற்றப்படுத்தும், இதே நாவு உங்களை கேவலப்படுத்தும், இதே நாவு உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணும். ஆனால் அவர் அப்படி அல்ல, சொல் தவறாதவர், சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களாமா? அவர் எதை சொன்னாரோ அப்படியே செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். ஆனால் இதுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிற ஒரு 8 காரியங்கள், எல்லாம் பேச நேரம் இல்லை, ஒரு 8 காரியங்கள், பலமுறை படித்த பலமுறை கேட்ட சண்டே ஸ்கூல் வார்த்தை இது. அண்ணல் காந்தியடிகளுடைய வாழ்க்கையில இந்த அதிகாரம் தான் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணலாம். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு தேசபக்தியையும் இந்த அளவுக்கு அகிம்சையும் தந்தது எது என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. கரங்களை உயர்த்தி இப்பொழுது தம்ப்லைன் போடுறீங்களா? தம்ப்லைன். அவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, பரலோகத்தில் என் பலன் மிகுதியாயிருக்கும். இங்கே எனக்கு பலன் இருப்பது முக்கியம் அல்ல. கவனிங்க, இங்கே நான் பலன் கொடுத்தாதான் பலன். புரியவே இல்லை. இங்கே நான் பலன் கொடுத்தாதான் பலன். காபி கொடுத்தா எனக்கு ஒரு காபி கிடைக்கும், புரியல? எனக்கு நான் பலன் தந்தாதான் எனக்கு பலன், அப்படிதானே? இப்போ நீங்கள் பலனே தரல, உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? உங்களை நேசிப்பாரா உங்கள் வீட்டுக்காரு? நீங்கள் சோறே ஆக்கிறது இல்லை, துணியே துவைக்கிறது இல்லை, வீட்டையே பெருக்கிறது இல்லை, எந்த புருஷன் உங்களை கனம் பண்ணுவார்? நான் ஒரு பலனும் தரல, ஆனால் எனக்கு அவர் பலன் தரார். ஆமேன். இப்படி சொன்னா, ஐ ஹவ் நாட் so much benefit to him. அவருக்கு நான் பயனுள்ள பாத்திரம் அல்ல, பயனில்லாத எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன கேள்வி கேட்கலுங்களேன். நீங்க பயனுள்ள ஒரு ஆளா இருக்கிறீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். சபைக்கு, வீட்டில் பேசுறது இல்லையா? திரும்ப சொல்றேன், நான் சபைக்கு பயனுள்ள ஒருத்தனா இருக்கிறேனா? ஆண்டவருக்கு பயனுள்ள ஒருவனா இருக்கிறேனா? தேசத்துக்கு பயனுள்ள இருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், பேறுகாலம் பார்த்தேன், மரித்தேன்.